இந்த அரெஸ்ட் வாரண்ட்னு வரும்பொழுது தான் எல்லாருக்கும் ஒரு பயமே வருது. ஆனால் இப்போ இவங்க ஹைகோர்ட் என்ன அதிருப்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு அரெஸ்ட் வாரண்ட், சோ மெனி அரெஸ்ட் வாரண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. அதாவது அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம், ஆனால் அந்த கன்சர்ன் இவங்களை பிடிக்கவில்லை. அவங்கள பிடிச்சி ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு வரணும், அது கொண்டு வரவில்லை. எதனால் கொண்டு வரவில்லை அப்படின்னு, அதாவது ஹைகோர்ட்டுடைய ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கா. நம்ம என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம், எந்த விதத்தை நமக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் போகிறதா அப்படின்னு தெரியலை. ஏன்னால் லாஸ்ட் 4 வருஷத்தில் 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பேரை அரெஸ்டாக என்ன பண்ணிருக்கீங்க, இல்லை அவங்க எல்லோரும் வேறு டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்கள டியூட்டி ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்கீங்களா, இல்லை எவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணீங்க, இதை ஃபாலோ ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் அந்த பப்ளிக் இதில் போடணும். நீங்கள் அப்போ தான் பப்ளிக்கும் தெரியும். இதான் எனக்கு இதை தாண்டி என்ன தோன்றதுன்னா, கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஓகேவா? இந்த அதிருப்தியை மீறி ஒருவேளை இந்த விசிகே இவங்கெல்லாம் நமக்கு டபுள் டிஜிட் கிடச்சி விஜயுடைய இதில் நமக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ விட இன்னொரு 10 எம்எல்ஏ அதிகமாக கிடைக்கலாம் அப்படின்னு தோணித்தினால், ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் துறை ரீதியாக நிறைய நடவடிக்கைகள், சில மாற்றங்கள், சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, நிலுவையில் உள்ள பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாரண்ட்களை நிலுவையில் வைத்திருக்க காவல்துறையினருக்கு அதிகாரமில்லை. நிலுவையில் உள்ள வழக்குகள் எத்தனை என அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக டிஜிபி சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது சார்? ஹைகோர்ட் பிடி வாரண்ட்டுங்கிறது யார் இஷ்யூ பண்ணுறாங்க சார்? அரெஸ்ட் வாரண்ட் கோர்ட்டு கேஸுக்கு போய் அந்த கோர்ட்டு கேஸுடைய ஒரு பார்ட் ஆஃப் தட் கோர்ட் இது. மேபி இன்னைக்கு கோர்ட்டில் அப்பேர் ஆகும்பாங்க, அப்பேர் ஆகாமல் ஒரு 4-5 இது தள்ளி போகும். இப்போ நம்ம டெல்லியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இடி இதுக்கு 7-8 இதுக்கு அனுப்பிச்சாங்க. யார்? டெல்லி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. ஆனால் எந்த ஒரு சம்மனுக்கும், இடி அனுப்பிச்ச சம்மனுக்கு இவர் போகவில்லை. அப்புறம் 9ஆவதாக இடி அனுப்ப சம்மன் போது ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க, அப்பேர் ஆகுங்க, இல்லாட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த அரெஸ்ட் வாரண்ட்னு வரும்பொழுது தான் எல்லாருக்கும் ஒரு பயமே வருது. ஆனால் இப்போ இவங்க ஹைகோர்ட் என்ன அதிருப்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு அரெஸ்ட் வாரண்ட், சோ மெனி அரெஸ்ட் வாரண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. அதாவது அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம், ஆனால் அந்த கன்சர்ன் இவங்களை பிடிக்கவில்லை. அவங்கள பிடிச்சி ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு வரணும், அது கொண்டு வரவில்லை. எதனால் கொண்டு வரவில்லை அப்படின்னு, அதாவது ஹைகோர்ட்டுடைய இதையே நீங்கள் மதிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டு அதிருப்தி தெரிவித்திருக்காங்க. இந்த அதிருப்தி தெரிவித்ததனுடைய இது பேக்ரவுண்டில் அவர் என்ன பண்ணுறார், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் தமிழ்நாடு இந்த ஆணையர் கமிஷனர் அவருக்கு அனுப்பிச்சிருக்கார். இது வரைக்கும் எவ்வளோ கேஸ் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாமல் எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். இவர் என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய இது என்னென்னா, இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுதுங்க. போலீஸ் இதுலேயும் சோ மெனி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி வந்துடுதுங்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒவ்வொரு ஹை லெவல் அஃபீஷியல், டிஜிபிலேருந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ்லேருந்து எல்லாருக்குமே அவங்களுடைய டோட்டல் அந்த டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அவங்க 360 டிகிரி வியூ. டிஜிபிக்கு தமிழ்நாடு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எவ்வளவு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கேஸ் பெண்டிங், என்னென்ன கேஸ் கோர்ட்டில் இது பண்ணிருக்காங்க, அதில் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அது இதுவும் ஒன்று. எவ்வளவு அரெஸ்ட் வாரண்ட்
இஷ்யூ பண்ணிருக்கு, அந்த அரெஸ்ட் வாரண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கோ ஆகலையா, இதை டிஜிபியே பார்க்கலாம். அவர் இவங்களை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் டிஜிபி கேட்டதுனால என்ன சொல்கிறேன், மேபி இவங்க டெக்னாலஜி அப்டேட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டாப் லெவலில் அவங்களே உக்காண்ட இடத்துல தே கேன் வியூ தட், அது இல்லையோன்னு தோன்றுது. அந்த மாதிரி இல்லைன்னா அது அவங்க அப்டேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஆர் இவங்க அப்டேட் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மறைக்கிறாங்களா என்ன தெரியாது, ஆர் லேசினஸ் ஆயிரம். இதில் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காமிக்காமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். நான் மறைக்கிறாங்கன்னு சொல்ல விரும்பலை, இம்பார்ட்டன்ஸ் காமிக்காமல் இருந்திருக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் காமிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் அதாவது மற்றதில் ஃபோக்கஸ் பண்ண சிஸ்டம் அப்டேட் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இல்லைனால் எப்பப்போ வருதோ அதெல்லாம் தீஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான். இப்போ கோர்ட்டு கேட்டான்னு வச்சுங்க, ஒரு வாரம் டைம், 10 நாள் டைம், வாய் எதுக்குங்க 10 நாள் டைம், எல்லாமே சிஸ்டத்தில் இருக்குங்கிறச்ச கோர்ட்டு கேட்குறாங்களா, நாளைக்கு எடுத்து கொடுங்க கோர்ட்டுக்கு, ஜெனரேட் ஏ ரிப்போர்ட் த்ரூ சிஸ்டம். அப்போ சிஸ்டத்து மூலம் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறனா அப்போ டேட்டா அப்பப்போ ரியல் டைம் டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த அப்டேட் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது காவல்துறையினர் வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிவீர பாண்டியன் டிசி இவங்க மேலெல்லாம் வந்து அருண் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த பிடிவாரண்ட் ரிலேட்டபிளான விஷயம், இந்த 2 விஷயமுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காவல்துறையில் அடுத்தடுத்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அந்த நடவடிக்கைகள் கோர்ட்டு மூலியமாக இருந்தாலும் சரி, இல்லை காவல்துறையினுடைய தலைமை ஆணையராக இருக்கக்கூடிய டிஜிபி இருந்தாலும் சரி, எப்படி காவல்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. அப்படிங்கிறப்போ என்ன காவல்துறையில் இந்த நடவடிக்கைகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளால்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய வேலைகளா, இல்லை இப்போ இந்த நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கிறாங்களா? இல்லை, இதில் நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இதை வந்து சீரியஸாக எடுக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே இவங்க எடுக்கலாம். ஆனால் மெத்தனமாக இருக்காங்க நிறையா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது அப்டேட் ஆகாது, அவர் எஃப்ஐஆர் நம்ம போய் கேட்டாலும் போட மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது. அண்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்கறத பற்றி இப்போது ரீசெண்டாக திருமலா அந்த பால் உற்பத்தி சங்கம் இதில் அதனுடைய ட்ரெஷரி மேனேஜர் வந்து ஒரு 40 கோடி அதில் வந்து ஊழல் மாதிரி அதில் பணத்தை கையாண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேஸில் அவர் 2 கையும் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக அவரை மீட்டார்கள். அப்போது அந்த இதில் அதனுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக மிஸ்டர் பாண்டியராஜன் நம்ம பேர், அவர் உடனே லீவில் போயிருக்கார். அவர் எப்படி உடனே லீவில் போனார் என்ன புரியலை. இவர் சடலமாக மீட்டதுக்கு அப்புறம் அவர் போனாரா, இல்லை சடலமாக மீட்பதற்கு முன்னாடியே அவர் போயிட்டாரா, இது தெரியல. இதை தாண்டி வரும்பொழுது இப்போ ரீசெண்டாக மறுபடியும் சென்னை அந்த எந்த கோட்டையும் மறந்து போயிடுச்சு எனக்கு, அதிவீரராம பாண்டியன் அப்படின்னு அனதர் ஒரு இவர் கோயம்பேடு அசிஸ்டன்ட் இவர் கமிஷனராக அவர் வந்து ஒரு பெண்ணிடம் பேசும்பொழுது அந்த நிறைய ஒரு வரம்பு மீறி பேசிவிட்டார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இவங்க டிஜிபி சொல்கிறார். இது வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்க. இந்த அளவுக்கு அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி இது, தென் அதை தாண்டி இப்போது டெத்து, இப்போ திருபுவனத்தில் நடந்த கஸ்டோடியல் டெத்து, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. அதாவது என்ன அடுத்து போலீஸ் அப்படின்னு பார்க்குறச்ச மனசில் என்ன எனக்கு தோன்றுறது, எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கே என்ன தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது போலீஸ் அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கா, நம்ம என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம், எந்த விதத்தில் நமக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் போகிறதா அப்படின்னு தெரியலை. ஏன்னால் லாஸ்ட் 4 வருஷத்தில் 24 கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதிகம் இல்லையா கஸ்டோடியல் டெத்துக்கான நம்பர்ஸ் தான். ஆமாம், அந்த மாதிரி நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்கிறது. நம்ம ஒரு 5-6 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், பாம்பேலேருந்து வராங்க ஒரு 2-3 பேர் ஃப்ளைட்டில் வராங்க. ஃப்ளைட்டில் வந்து காத்தாலே 6:30 மணிக்கு இறங்கி
கிடுகிடுன்னு ஃப்ளைட்டில் போயிட்டு 7 மணி 7:30 மணிக்கு தாம்பரம் அந்த ஏரியாவில் ஏர்லி மார்னிங் கோலம் போட்டிருக்க பெண்கள் கழுத்தெல்லாம் சைனா அறுத்து இதை அறுத்து 8:30 மணிக்கெல்லாம் மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேயும் டிஃப்ரெண்ட் இதை புக் பண்ணிட்டு மறுபடியும் நார்த் இந்தியா போகிறதுக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒருத்தரை இந்த திருவான்மையூர்கிட்டேயும் அங்கே வந்து இவர் எங்கே நீங்கள் அந்த மோட்டர் பைக்கில் இவர் மறைச்சி வச்சுருக்கார். அது வந்து அதில் என்ன வச்சுருக்கீங்க என்ன காமின்னு சொன்ன வந்தா மாதிரியும் அந்த இடத்துல அவர் மறைத்து வைத்த இடத்துல இருந்து துப்பாக்கியை எடுத்து இவங்களை சுட பார்த்தான்னு சொல்லிட்டு அவரை ஷூட் பண்ணிருக்காங்க. அவர் ஆன் தி ஸ்பாட் டெட், இந்த என்கவுண்டர் டெத். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இது சீரியஸாக கோர்ட்லேயோ இல்லை போலீஸ் இதுலேயோ எப்படி போகிறது, கேஸ் நீங்கள் போட்டுருவீங்க, அரெஸ்ட் பண்ணுவீங்க, ஆனால் ஃபாலோ அப் தொடர்ந்து ஸ்டேட்டஸ் என்ன ஏதுன்னு. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த சிவானந்த சாலையா அந்த தூர்தர்ஷன் டிடி தமிழ் அந்த சைடு, ஆமாம் மவுண்ட் ரோடில் சிவானந்த சாலைன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு அங்கேருந்து சிம்சன்லேருந்து அந்த எண்டு பீச்சுக்கு போகும். அங்கே தான் தூர்தர்ஷன் இருக்குது. அந்த இடத்த பெரிய ஒரு மீட்டிங் இவர் போட்டிருக்கார் விஜய். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை அந்த அளவுக்கு கண்டம் பண்ணி பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதில், ஆனால் 2020 சாத்தான்குளம் போது அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பேசினீங்க. அப்போ இருந்த அரசாங்கத்தை எந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்க முடியுமா, என்ன நடத்துகிறீங்க, என்ன இது போலீஸ் ராஜ்யமா அது இதுன்னு கேட்டீங்க. ஆனால் இப்போ அதே தான் நடக்கிறது. திருபுவனத்தில் என்ன நடந்தது, திருபுவனத்தில் அவருக்கு என்ன கொடுத்தீங்க, காம்பன்சேஷன் கொடுக்குறேன், நீங்கள் ரொம்ப சாரிமா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த சாரிமான்னு சொன்னதை 24 டெத்து நடந்திருக்கு. அந்த 24 டெத்துக்கும் சாரிமா சொல்வீங்களா நீங்கள்? அந்த சாரிமா அந்த 24 டெத்துக்கும் நிவாரணம் கொடுத்தீங்களா, கொடுக்க போகிறீங்களா, என்ன நடக்கிறது? இதெல்லாம் பார்க்குறச்ச ஒரு இந்த நிலைமை வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை, அது இதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு காட்டமாக விஜய் பேசியிருக்கார். ஸோ இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இவங்க இமிடியேட்டாக இந்த ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த ஆக்ஷன் எடுக்கலாம், இதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம், வரவேற்கிறேங்க, காம்பன்சேஷன் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ஆனால் இதை 4 வருஷமாக பண்ணிருக்கணும். இந்த 24 கஸ்டோடியல் டெத், அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பேர் அரெஸ்ட்டாக என்ன பண்ணிருக்கீங்க, இல்லை அவங்க எல்லோரும் வேறு டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்கள டியூட்டி ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்கீங்களா, இல்லை எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணீங்க, இதை ஃபாலோ ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் வந்து அந்த பப்ளிக் இதில் போடணும் நீங்கள். அப்போ தான் பப்ளிக்கும் தெரியும். இதான் தொகுதி பங்கீடுலேயுமே பல பிரச்சனைகள் இருக்கிறதா வந்து செய்திகளில் அடிபடுது. அதாவது கூட்டணி தொகுதிகள் அதிக நம்பர்ஸில் வந்து கேட்கறதுனால தான் திமுகவிற்கு எலெக்ஷன் டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகிறதா செய்திகளில் பார்க்குறோம். மதிமுக 18 சீட்டுக்கிட்ட கேட்குறதா வந்து சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வன்னியரசு 50 சீட்டில் நாங்கள் நிற்கணுன்ட்டு என்னுடைய தொண்டர்கள் ஆசைப்படுறதா ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர்ஸாக தான் வந்து கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே 2021 சட்டமன்ற தேர்தலில் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில் நின்னவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த தொகுதி பங்கீடில் இந்த பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது திமுகவிற்கு சிக்கலை ஏற்படுத்துமா, அல்ல அது சுமூகத்தில் வந்து முடியுமா? மேலெழுந்த வாரியாக பார்த்தால் கண்டிப்பாக சிக்கலை ஏற்படுத்த போகிறது. மேலெழுந்த வாரியாக எனக்கு இதை தாண்டி என்ன தோன்றதுனால், கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஓகேவா? இந்த அதிருப்தியை மீறி முன்னாடியே 1 வாரம் முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசினார், எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிக சீட்டு கேட்போம், கொடுத்தால் சந்தோஷப்படுவோம், கொடுக்காவிட்டாலும் தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது உண்மைதானா? இருப்பீங்களா? இருக்க போகிறீங்களா? இல்லை மற்ற இடத்துல கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்காக அமையிறதுன்னு பார்த்து டிஎம்கே அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லாம் இருக்குது, கண்டிப்பாக டிஎம்கே தேர்தலில் வெற்றி பெறப்போவது இல்லை அப்படின்னு ஏதாவது ரிப்போர்ட்டெல்லாம் வந்ததுனால் அதை வச்சு வெளியில் போவதற்காக என்ன ஒரு ரீசனை கொடுக்கலாம், மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ரீசன், ஸ்ட்ராங்கான ரீசன் கொடுக்கணும். கொடுத்து விட்டு இந்த காரணத்துக்காக நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை
கேட்கலாம், 35 சீட்டு கேட்கலாம், கொடுக்க மாட்டேன்ட்டா வேறு கட்சிக்கு போயிடலாம். அதுக்காக கேட்குறீங்களா? ஆனால் பொதுவாக இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறேன். தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்பொழுது டிஎம்கே, இந்த பக்கம் ஏடிஎம்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க, கூடிய வரைக்கும் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும், தனிப்பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க இது பண்ணுறாங்க. தனிப்பெரும்பான்மை கிடைக்கணும்னா 118 சீட், ஏன்னா மொத்தம் 234 சீட், அதில் 118 கிடைக்கணும் தனிப்பெரும்பான்மை. 118 நீனா 118 கிடைச்சிருமா? கிடைக்காது. ஸோ மேபி 140 150 நிற்பாங்க. நான் 150க்கு நின்னேன்னு வச்சுங்க, மீதி 84 சீட்டு தான் இருக்குது. அந்த 84 சீட்டில் காங்கிரஸு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விசிகே, எம்டிஎம்கே, அப்புறம் கொங்கு வேளாளர் இது, அது அப்புறம் தமிழ் இது அந்த இஸ்லாமிக் இது ஒன்று, முஸ்லீம் லீக், முஸ்லீம் லீக், அவங்க இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு 84 சீட் எப்படி பிரிக்கிறது? அதனால் இவங்க என்ன கேட்கலாம், 130 சீட் நீளுங்க போகிறோம், இல்லை 125 நில்லுங்க, 118 கிடைக்கலையா, 100 கிடைச்சி நாங்களாம் வந்துட்டோமா, நம்ம ஆட்சி அமைக்கலாம், நாம் ஆட்சி அமைக்கலாம், கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை தான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில ஓடிட்டு இருக்கு. இப்போ இங்கேயும் அதான் வரப்போகிறது. ஓகேவா? இல்லை அப்படின்னா விஜய் நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நானே கொஞ்சம் மலைப்பாக இருந்தது, அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. நான் டிவி இதெல்லாம் பார்த்தேன், அப்படி ஒரு கூட்டம். ஓ இவ்வளோ கூட்டமா? அப்போ விஜய்னு ஒரு ஆக்டரை பார்க்கறதுக்காக இவ்வளோ கூட்டமா? கமல் 2021 போகிற இடத்தெல்லாம் கூட்டம் இருந்தது. மக்கள் கமலை பார்த்து ரசித்தார்கள், ஆனால் ஓட்டு போடல. ஓகேவா? ஸோ இது ஓட்டு அந்த அளவுக்கு விழுமா என்ன எனக்கு ஷூராக தெரியாது. ஆனால் நேற்று அப்படி ஒரு கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் இருக்குச்சு. விஜயோடு இன்னும் எந்த கட்சியும் கூட்டணி சேரவில்லை. ஆனால் ஒருவேளை இந்த விசிகே இவங்கெல்லாம் நமக்கு டபுள் டிஜிட் கிடச்சி விஜயுடைய இதில் நமக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ விட இன்னொரு 10 எம்எல்ஏ அதிகமாக கிடைக்கலாம் அப்படின்னு தோணித்தினால் கண்டிப்பாக டிஎம்கே விட்டு வெளியே போவார்கள். அதனால் டிஎம்கே கூட்டணி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இதை தாண்டி வந்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே கூட்டணிக்கு அவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பார்த்து மனதில் ஒரு கலக்கம் இருக்கிறது. ஏன்னால் ஏடிஎம்கே பிஜேபி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு 32% வந்து விட்டது. பிஎம்கே எந்த பக்கம் போகிறாங்க தெரியல. ஆனால் பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் நடுவில் அப்படி ஒரு மோதல் இருக்கிறது. இதையும் தாண்டி அவங்க எலெக்ஷன் டயத்தில் என்ன பண்ணுவாங்க, ராமதாஸ் ஒரு கட்சி, இவங்க ஒரு கூட்டணிக்கு போவார்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி போக மாட்டார்கள். ஏன்னா இன்னொரு 9 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த தேர்தலுக்காகவாவது ஒரு சமரசம் ஏற்பட்டு அந்த பிஎம்கே இந்த பக்கம் வருவாங்க. டிஎம்டிகே முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராஜ்யசபா சீட் எலெக்ஷன் ஏப்ரல் 4ஆம் தேதி, தேர்தலுக்கு முன்னாடியே வந்துடுது. அதனால் டிஎம்டிகேக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கும்னால் டிஎம்டிகே இஸ் மாரலி பவுண்ட் டு ஜாயின் ஏடிஎம்கே கூட்டணி ஆர் என்டிஏ கூட்டணி. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு கலக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இவங்க கண்டிப்பாக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்கிறது, இப்பயே இருக்கிறது, கூட்டணியில் இருக்கிறது. அதனால் இதையும் தாண்டி வரும்பொழுது இவங்க அதுக்காக தான் இந்த 50 சீட் ரீசனபிளா சார்? விசிக்கு அவங்க கேட்குறான்னு சொல்கிறீங்க, வன்னி அரசு கேட்டார் 50 சீட் கேட்கலாமா சார்? சார் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் ப்ரொப்போர்ஷன், அதை வச்சு தான் கேட்க முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் பாட்டுக்கு எனக்கு 50 கொடுங்க 30 கொடுங்க, நான் 50 கேட்டேன், அட்லீஸ்ட் நீங்கள் 30 கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், நீங்கள் என்னமோ 8 கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நான் போகிறேங்க, வேறு எதுக்கு இருக்கலாம் தெரியாது. ஸோ குழப்பத்தில் தான் இருக்கிறது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.